ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் ஜூலை செகண்ட் வீக் மார்க்கெட் என்ன டைரெக்ஷனில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் பார்த்துடலாம். நிஃப்டி பொறுத்தவரை ஆல்ரெடி நம்ம மோர் தென் ஒரு 2 வீக்ஸாகவே சொல்லிட்டு இருந்தோம். 24,450லேருந்து 510 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா ஒரு மேஜர் ட்ரெண்ட் ரிவர்சல் ஜோனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தோம். பர்ஃபெக்டாக அந்த ஜோன் ஹிட் ஆனது. அந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி பொறுத்தவரை ஒரு 660 பாயிண்ட் விழுந்திருந்தது. ஸோ அப்கமிங் டேஸில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நிஃப்டி பொறுத்தவரை ஒரு மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட் ஜோன் 24,226லேருந்து 24,300 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நமக்கான ரெசிஸ்டன்ட் லெவலாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டு இந்த இடத்துல இருந்து ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இது மைனர் ஜோன். இன்கேஸ் வீடியோவில் கொடுக்கக்கூடிய வியூ ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நிஃப்டி பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்த ட்ரெண்ட் ரிவர்சல் ஜோன் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஒரு மைனர் ரீட்ரேஸ் மட்டும் மேலே கொடுத்துட்ருக்கு. ஸோ ஃபர்தராக டவுன் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனு. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை லாஸ்ட் வீக் அப்படிங்கிறது மோர் தென் ஒரு 2 வீக்ஸாகவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். 58,650லேருந்து 727 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நமக்கான ரெசிஸ்டன்ட் ஜோன். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தோம். பர்ஃபெக்டாக அந்த ஜோன்லேருந்து இது வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2100 பாயிண்ட் 3.5% மேலே மார்க்கெட் விழுந்திருந்தது. ஸோ அப்கமிங் டேஸில் இப்போ இந்த ஜூலை செகண்ட் வீக்கில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த ஜோனில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. 58,533லேருந்து 58,727 வரைக்கும். ஸோ லாஸ்ட் வீக் வீடியோவில் நம்ம இந்த ஜோன் வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க, இந்த லெவல் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக நமக்கு ஆட் ஆகுது. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கான ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்கும். மார்க்கெட்டை அந்த ரேஞ்சில் இருந்து நம்ம ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் அடிஷ்னலாக நோட் பண்ணிக்கோங்க. மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் கேண்டில் நமக்கு 57,930க்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கான ரெசிஸ்டன்ட் இந்த இடத்துல இருந்தே ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறதா என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த ஜோன் ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 57,725லேருந்து 57,933 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா ஆல்ரெடி நமக்கான ரெசிஸ்டன்ட் ஜோன். ஆக்சுவலாக மார்க்கெட்டு இன்னைக்கு இந்த இடத்துல இருந்தே ஃபாலோ ஆக வேண்டியது ஒரு ஃபேக் அவுட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஜோனில். இன்கேஸ் மார்க்கெட் மேலே சஸ்டெயின் ஆகும்போது மட்டும் இந்த ரேஞ்ச் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். டே டைம் ஃப்ரேம்க்கான மேஜர் ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்கும். அதர்வைஸ் ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் கேண்டில் இந்த ப்ரைஸ் ஏரியாக்குள்ள இந்த ஜோனுக்குள்ள 57,930க்கு கீழே க்ளோஸ் வந்தது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இருந்து டவுன் மூவ் ஃபர்தராக புட் சைடு வந்து என்ட்ரி பிளான் பண்ணலாம். தென் ஃபின் நிஃப்டி பொறுத்தவரை லாஸ்ட் வீக் நம்ம 27,290லேருந்து 523 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஜோன் வந்து ஹிட் ஆகலை. 26,750லேருந்து 843 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நமக்கான ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டு இன்னைக்கான க்ளோசிங், ஸோ ஃப்ரைடே க்ளோசிங் அந்த ஜோனில் தான் க்ளோஸ் வச்சிருக்கு. மண்டே ஃப்ளாட் ஓப்பன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம புட் என்ட்ரி பிளான் பண்ணலாம். ஸோ ஃபின் நிஃப்டி பொறுத்தவரை இது வந்து நமக்கான ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்கும். 26,750லேருந்து 843 வரைக்கும். இன்கேஸ் பேங்க் நிஃப்டியில் ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்தராக மேலே போகுது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்த டே டைம் ஃப்ரேம்க்கான ரெசிஸ்டன்ட் ஜோன்லேருந்து ஆக்ட் ஆகிட்டு ஃபால் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதே போல் ஃபின் நிஃப்டி பொறுத்தவரை நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 27,140லேருந்து 27,200 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நமக்கான மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்கும். ஸோ ஒன்று இந்த இடத்துல ஹிட் ஆகிட்டு இங்கேருந்து ஃபால் ஆகும், இல்லை மார்க்கெட்டு ஃப்ளாட் ஓப்பன் இருக்குது மண்டே அப்படின்ற பட்சத்தில் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த மைனர் ஜோன்லேயே ரியாக்ட் ஆகிட்டு ஃபால் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஒன் மோர் பாயிண்ட், மிட் கேப் நோட் பண்ணிக்கோங்க. மிட் கேப்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம இந்த ஜோன் வந்து சொல்லிட்டு இருந்தோம். லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக நம்ம மிட் கேப் சொல்லலை. ரீசன் என்ன அப்படின்னா மிட் கேப்பில் ப்ராப்பரான ஒரு ஜோன் கிரியேட் ஆகாததுனால நம்ம மென்ஷன் பண்ணாமல் இருந்திருந்தோம். மிட் கேப் பொறுத்தவரை ஒரு டே டைம் ஃப்ரேம்க்கான ட்ரெண்ட் ரிவர்சல் ஜோன் 14,775லேருந்து 14,935 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நமக்கான மேஜர் ரிவர்சல் ஜோன், மேஜர் ரெசிஸ்டன்ட் ஜோன். ஸோ இந்த இடத்துல இருந்து ஃபால் ஆகும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இன்கேஸ் மார்க்கெட்டு இந்த ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா மைனர் லெவல் ரெசிஸ்ட். ஸோ நமக்கான மைனர் லெவல் ரெசிஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிட் கேப்பில் 15,108லேருந்து 162 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருந்து ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
ஸோ மைனர் லெவல் அப்படின்ற பட்சத்தில மேபி மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகலாம் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இன்கேஸ் இன்ட்ராடேலயே இந்த பவுன்ஸ் குடுத்துட்டு, மார்க்கெட் அங்கருந்து ஃபால் ஆகிட்டு, எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த ஏரியால வந்து க்ளோஸ் வைக்கும். அதாவது இந்த ஜோன்க்குள்ள வந்து க்ளோஸ் வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அப்படி க்ளோஸ் வச்சது அப்படின்னா, ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஃபர்தர் பியரிஷ் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ மார்க்கெட்ட பொறுத்தவரை என்னோட வியூ இந்த வீக் ஒரு பியரிஷ் மட்டும் தான் இருக்கு. புல்லிஷ் சைட்ல எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்ல. இன்கேஸ் பியரிஷ்க்கான வியூ நம்ம குடுத்ததுல ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது அல்லது புல்லிஷ்க்கான வியூவா சேஞ்ச் ஆகுது அப்படின்ற பட்சத்தில டெலகிராம் சேனல்ல நானு அப்டேட் பண்றேன். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வீடியோல குடுத்திருந்த என்ட்ரி மட்டும் தான் இந்த வீக் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் எல்லாமே லாஸ்ட் வீக் வீடியோலயே சொல்லியிருந்தோம். பெர்ஃபெக்ட்டா இந்த வீக் ஹிட் ஆனது. ஆஃப்டர் தட் நான் எடுத்திருந்த என்ட்ரி எல்லாமே என்னென்ன ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். ஸோ 6த் வந்து பார்த்தோம் அப்படின்னா மண்டே பேங்க் நிஃப்டி லாஸ்ட் ஃப்ரைடேவே நான் எடுத்து வச்சிருந்தது. அது புக் பண்ணியிருந்தேன். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் ஃப்ரைடே ஆக்சுவலா நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை இந்த டாப் ரேஞ்ச் நம்ம இங்க போகும் அப்படிங்கிற ஒரு என்ட்ரி வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி ஏன்னா லாஸ்ட் வீக் இந்த இடத்துல ஒரு மைனர் சப்போர்ட் குடுத்திருந்தோம். அந்த ரேஞ்சில இருந்தா இந்த ரேஞ்சில சப்போர்ட் குடுத்திருந்தோம். ஸோ அந்த ரேஞ்சில இருந்தா மார்க்கெட் பவுன்ஸ் ஆனது. ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து நான் கவர் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர் தட் இந்த பியரிஷ் என்ட்ரி நானு எடுத்திருந்தேன். ஸோ அந்த ட்ரேட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, குரூப்ல நானு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இதே போல ப்ராப்பரா டெக்னிக்கல் நீங்க கத்துட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய டெலகிராம் லிங்க்ல செக் பண்ணி பாருங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் நானு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நமக்கான நெக்ஸ்ட் பேட்ச்க்கான கிளாஸ் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். விருப்பம் இருக்கு அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 15 நாள் கிளாஸ் நடக்கும். ஸோ மார்க்கெட்டோட பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்ட் வரைக்கும் எல்லா டீட்டெயிலுமே நம்ம சொல்லிக் குடுத்துருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லுன்னு நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. பை.